interesting thing. கிரிக்கெட்ல வர்ற ஒரு சேசிங் டீமுக்கு வர்ற நெட் ரன் ரேட், கரண்ட் ரன் ரேட் வெர்சஸ் நெட் ரன் ரேட். ஓகே, it's a very high level technique. To be honest, I don't expect all of you to do this technique. This is only for people who aim to read very high deeply. Okay, either build up ka kudukra nikaadinga. This demands very meticulous planning. Enna you have to make a graph, you have to plot a graph. Year beginning liye number of pages to be read for a subject, number of weeks you have. Exam the padika ஆரம்பிக்கும் போது before the academic year starts, you have to make a plan. எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில வந்து 300 பேஜ் படிக்கணும். I have 20 weeks. ஜனவரி வரைக்கும் டைம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூலைலேருந்து I have 20 weeks, 25 weeks. அப்போ ஒரு வீக்குக்கு I have to do this much. That is my target. ஸோ ஒரு டார்கெட் கிராஃப், ப்ளூ லைன், அது வந்து ப்ரீஃபிக்ஸ்டு. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஜ்னு தெரிஞ்சிடும்ல, அது பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஓவருக்கு இவ்வளோ அடிக்கணுன்ற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்டே. அதுக்கப்புறமா யூ ஸ்டார்ட் ரீடிங். சம்டைம்ஸ் யூ மே கோ அஹெட், சம்டைம்ஸ் யூ மே ட்ரெயில் பேக். அதை வந்து தனியாக பிளாட் பண்ணணும், பிளாட் பண்ணிட்டே வரணும் கிராஃப்ல. ஓகே, உங்க வீட்டில் உங்க ரூம்ல இது மாதிரி ஒரு கிராஃப் ஒட்டியாச்சுன்னா திஸ் கிவ்ஸ் யூ அன் இண்டிகேஷன். அஹெடா இருக்கோமா, ட்ரெயிலிங்ல இருக்கிறோமா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, தேவையில்லையா, ஃபோக்கஸ் வேற எங்கேயாவது போட்டுக்கலாமா. இந்த பிளானிங்காக தான் இது. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ் இஸ் நாட் எவ்ரிபடி ஸ்டஃப். திஸ் இஸ் அ சீரியஸ் எஜுகேஷன் பிளான். அந்த அளவுக்கெல்லாம் பிளான் பண்றவங்களுக்கு இது எக்ஸ்ட்ராடினரி டெக்னிக். பட் எவ்ரிபடி கேன் டூ திஸ். பண்ண முடியாத விஷயம்னு இல்லை, கொஞ்சம் மெட்டிகுலஸா இருக்கணும். சோம்பேறிங்களுக்கு இது கஷ்டம். பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி சார், தென் திஸ் இஸ் லிட்டில் ஹை ஃபார் யூ பிகாஸ் இட்ஸ் a very targeted method. இப்படிதான் பண்ணணும், திஸ் இஸ் த மெத்தடாலஜின்னு அப்ரோச்சோட போற ஒரு மெத்தட். ஐ ரிப்பீட், நம்பர் ஆஃப் பேஜஸ் டு பி ரெட் அகைன்ஸ்ட் வீக்ஸ், டேஸ் எதுனா போட்டுக்கலாம். டேஸ் போட்டா நிறைய போகும், வீக் வந்து பெட்டர். அப்புறம் யுவர் பிளாட்டிங் டார்கெட் கிராஃப். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதை பிளாட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5 வீக்ஸ் கழிச்சு ஆன் டார்கெட்ல இருக்கோமா இந்த சப்ஜெக்ட்ல, இல்ல பிஹைண்ட்ல இருக்கோமா. See, this has nothing to do with your exams. உங்க எக்ஸாமுக்கு ஜம்பிள்ல கூட எடுக்கலாம் அவங்க. We are talking about your performance. அந்த சப்ஜெக்ட்ல you are ahead on para. அதான் we are seeing. So this is exam preparation based, knowledge based கிடையாது இது. This is an exam tip. Okay, am I clear? Yes or no?